இந்த பர்சன் உங்கள வந்து ஒரு மிராக்கிள் அண்ட் பிளெஸ்ஸிங்கா அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்க ஒரு அதிசயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு கிடைச்ச வரம்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்க வந்து ஒரு டிவைன் சைல்டா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா வந்து நீங்க அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப நாளா அவங்க மனசுல இந்த வேண்டுதலுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு சாங்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளா நீ கேட்டுட்டு இருந்ததுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லோ டவுன், பாஸ் அண்ட் அலோ திங்ஸ் டு அன்ஃபோல்ட். உங்கள வந்து ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லைன்னா வந்து அவங்க வந்து இப்போது இது வந்து அவங்களோட உண்மையான உள்ளம் என்ன, எண்ணம் என்ன, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். உங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்றாங்க. எங்கேயும் போக போகிறதில்ல, நீ வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், நான் எங்கேயும் ஓட போகிறதில்ல, நீயும் எங்கேயும் ஓட போகிறதில்ல. லெட்ஸ் என்ஜாய் லைஃப். அதை தான் சொல்ல வராங்க. லைஃப்பை வந்து பிட் பை பிட் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத யோசிக்கலாம். இப்போயே வந்து எல்லாத்துலேயும் உடனே போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த கம்பேஷன், நீங்கள் வந்து சில விஷயங்கள் சிலருக்காக செய்யும்போது அவங்க மனசு வந்து அப்படியே உருகி போகிறது. ஏன்னா அங்கே வந்து உங்களோட உண்மையான இதயத்தோட ஆழத்தை, அந்த இதயத்தோட அந்த அன்கண்டிஷனல் லவ்வை அவங்களால பார்க்க முடியுது, உணர முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டாக இருக்கலாம். திஸ் குட் பி த ஒன். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து இது உங்களோட சோல்மேட் இல்லைனா டிவைன் கவுண்டர் பார்ட் நினச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. பார்ப்போம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. வாவ், உங்ககிட்ட பேச ஆர்வமாக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம்னால அவங்க வாழ்க்கை, அவங்களோட பயணம் தடைப்பட்டிருக்கு. இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீங்கள் அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கைக்கு உரியவங்க தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதேமாரி உங்களையும் அவங்க நம்புகிறாங்க. உங்ககிட்ட திரும்ப வரத்துக்காக துடிச்சிட்ருக்காங்க. ரிகன்சிலேஷன். மேபி நீங்கள் வந்து இப்போ பேசாமல் இருக்கீங்க, நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வரதுக்காக அவங்க துடிச்சிட்ருக்காங்க. இதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. ஆனால் அவங்க அவங்க மனசு உங்ககிட்ட வரதுக்கு துடிச்சிட்ருக்கு. ஆனால் அவங்களோட சூழ்நிலை அவங்கள வர விடாமல் தடுத்துட்ருக்கு. சில ஃபினான்ஸ் அண்ட் கரியர். அதனால தான் சொல்கிறாங்க ஸ்லோ டவுன். கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா வந்து மேபி டைம் அவங்களுக்கு தேவைப்படலாம். அதனால் உங்களையும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா என்னால் உன்னை வந்து ரீச் பண்ண முடியாது. உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் திரும்ப வர ஐடியாவில் தான் இருக்கேன். உங்களை நினச்சா இந்த பர்சனோட வந்து மனசு வந்து க்ளவுட் 9ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. உங்களை நினச்சா போதும் அவங்க நேராக மேலே பறந்துடுறாங்க. கீழெல்லாம் இருக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காதல் இருக்கனால, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கனால உங்களை இழக்கிறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை, இல்லை சில தயாராக இல்லை. அதனால தான் உங்களுக்கு இங்கே எல்லாமே சொல்கிறாங்க. இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீ என்னை நம்பலாம். நான் வந்து ஒன்றும் வந்து உன்னை நம்பி வெயிட் பண்ண வச்சு ஏமாற்றிட்டு போக போகிறதில்ல. நீ காத்துட்டு இருந்தேன்னா என்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு வர முடியும். உங்களோட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தோன்னே நம்ம வந்து கல்யாணம் அப்படிங்கிற அந்த அதுக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. 2 விஷயம் அவங்களுக்கு வந்து தடையாக இருக்குது. ஃபேமிலி ஒன்று பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் கரியரும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவங்க இது 2யும் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணால் தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும். இந்த காதலையும் கனெக்ஷனையும் அது வரைக்கும் வந்து நம்ம லைக் நம்ம வாழ்க்கையை அப்படியே பாஸில் போட வேண்டாம். நம்ம வாழ்க்கை முன்னாடி போகட்டும். லெட்ஸ் என்ஜாய். என்ன சொல்கிறது, அந்த டைம் 2 பேரும் ஒன்றா இருக்க அந்த தருணங்களில் லெட்ஸ் என்ஜாய். பட் வித் இன் லிமிட். இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப டீசெண்டான பர்சன். உங்ககிட்ட வந்து தப்பாக நினைக்கிறது நடந்துக்கிறது அப்படின்னா இது சின்ன சின்ன கொஞ்சல்கள், கிண்டல்கள், கேலிகள், ஃப்ளாட் எனர்ஜி அதுதானே. கொஞ்சம் லவ்வர்ஸ் எனர்ஜி அந்த மாதிரி. அதுதான் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க. நீங்கள் காத்துட்ருக்கிறத பற்றி பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட கெரியர், உங்களோட டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க சரியான தருணத்தில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. லைக் அவங்க வந்துடுவாங்களான்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துடுவாங்க. ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட கெரியர், ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து நிச்சயமாக சால்வ் ஆகிடும். மேபி அவங்க அதை தான் சொல்கிறாங்க. இதை சால்வ் பண்ணிட்டேன்னா நான் வந்து என்னோடய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், நான் வந்து ஒரு நல்ல நிலையில் உங்ககிட்ட வர்றது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உங்களோட வந்து வாழ்க்கை வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யாராவது வந்து அவங்கள ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க விலகி வந்துட்டுருக்காங்க. மேபி ஃபேமிலி இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது விஷயம், இல்லைன்னா ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஓ மை காட், கிங் ஆஃப் கவுண்டர் பார்ட் எனர்ஜி.
ஆக்சுவலாக திஸ் குட் பி த ஒன் அப்படின்னு பிரபஞ்சம் சொன்னது சரிதான். நீங்கள் 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர். இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் கப்பல். அதனால தான் அவங்க வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது அந்த எனர்ஜி தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். ஸோ அவங்க இப்போ அவங்க மனசில் ஓடிட்டுருக்கிறது எல்லாமே இது மட்டும்தான். எப்படி வந்து உங்ககிட்ட வந்து ரிகன்சிலியேஷன் இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு மேபி நீங்கள் எதாவது கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான விடையோடையும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் எதாவது கிளாரிட்டி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான விடையோடையும் தான் நான் வரப்போகிறேன். ஏன்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்குது உங்கள் மேலே. அதே மாதிரி உங்களை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் நேரில் வந்து ஒரு வரம் கொடுத்து அவங்க கேட்டதை கொடுத்தா எப்படி இருக்கும், வெட்டிங் கார்டு. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க உங்களை கல்யாணம் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சின்ன தடை தானே தவிர இது வந்து உங்களை நிரந்தரமான ஒரு முடிவாக இருக்க போகுது. அந்த பிரிவு வந்து ஒரு முடிவே இல்லை. ஸோ அவங்க ரிகன்சிலேஷன் வரப்போகிறாங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் கம்யூனிகேஷன் வரும்போதே வந்து நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. மேபி அதை தான் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோடனே அடுத்தது கல்யாணம் எங்கே எப்போ அப்படின்னு கேட்கக்கூடாது, கேட்காது அப்படிங்கிறாங்க. மேபி அதனால தான் அவங்க அவங்க வந்து முன்னாடியே உங்ககிட்ட இந்த ரீடிங் மூலம் சொல்ல விரும்புகிறாங்க. கொஞ்சமாக ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம், எடுத்தோடனே கல்யாணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்றாங்க. திரும்ப 8 ஆஃப் கப்ஸ் தான் பாருங்கள். அவங்க எங்கேயோ வந்து 6 ஆஃப் கப்ஸ் 8 ஆஃப் கப்ஸ் எங்கேயோ வந்து வாக்கவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. இந்த 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 தருணங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு புரிதல் இல்லை, ஒரு நிலைப்பாடு இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், ஸோ என்னையும் நான் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும், அதுக்காக வந்து நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயமும் வேண்டாம். லெட்ஸ் என்ஜாய் லைஃப். அதே சமயம் வந்து கல்யாணம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போ தான் இதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் இங்கே இருக்குது. பென்டக்கிள், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேபி இந்த பர்சனுக்கு வந்து குழந்தைத்தனம் நிறையா இருக்குது. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களோட சேர்ந்து இந்த பர்சன் நிச்சயமாக நீங்கள் 2 வீடு வச்சுருப்பீங்க ஃப்யூச்சரில். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்ட் ஹவுஸ், இல்லைனா ப்ளே ஹவுஸ், ப்ளே டைம் அந்த மாதிரி ஒரு வீடு. அப்புறம் வந்து ரொம்ப அஃபிஷியலாக ரொம்ப ஃபார்மலாக இருக்கிற ஒரு பிளேஸ் இருக்க போகுது. மேபி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ரீ ஹவுஸோடு பில்ட் பண்ணலாம். இட்ஸ் லைக் இந்த ட்ரீ ஹவுஸ் என்னை துரத்தின்னு இருக்கு, ஏன்னு தெரில. ஸோ யாருக்காவது அந்த ஆசை இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு. அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். மேபி உங்கள் காதல் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. மேபி அந்த கிஃப்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்காக. நீங்கள் காத்துட்ருக்கிறது வீண் போகாது. நீங்கள் பாருங்கள் கையில் பரிசோடு வராங்க. ஸோ இந்த பரிசை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பரிசு என்ன, அவங்க ஸ்டெபிலிட்டி இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் வரப்போகிறாங்க. அடுத்தது வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹை ப்ரீஸ்ட். இந்த பர்சனோட சைக்கிக் எபிலிட்டிஸ் இந்த காதல் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே மாறி இருக்குது. அவங்களால வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது. மேபி இது டிவைன் லவ் அப்படின்னு சொன்னது சரி தான், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. அதனால் வந்து உங்களை சரியாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் சில பலருக்கு புரியாத விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது. இல்லைனா வந்து மேபி அவங்களுக்கு இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் இருக்குது. மேபி அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் யாராவது கம்யூனிகேட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட, சயின்ஸ் மூலமாக கூட இருக்கலாம். சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சயின்ஸ் மூலம் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. மேபி உங்ககிட்டேருந்து அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்கள ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி பார்க்குறாங்க அவங்க. மேபி இட்ஸ் லைக் மைடாஸ் டச். நீங்கள் வந்து அவங்களோட இருந்த தருணங்கள் அந்த எனர்ஜி மூலமே அந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இட்ஸ் லைக் டிவைன் கவுண்டர் பார்ட்னா அப்படி தான். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் போதும், உங்களோட கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு போயிடும், அவங்களோட கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இட்ஸ் லைக் நீங்கள் எதுவுமே பெருசாக பண்ணணும் அவசியம் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதில் பேஷனேட்டாக இருக்காங்களோ அது உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு மாதிரி வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தானாகவே தெரிய ஆரம்பிக்கும், எஃபர்ட்டே போடாமல். அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. மேபி நீ யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் போனதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஒரு மேஜிக்கை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை அவங்க நோட்டீஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆமாம் இல்லை அப்படின்னு பார்த்த விஷயங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Knight of Pentacles, Knight of Cups.
குயின் ஆஃப் கப்ஸ். உங்களை வந்து ரொம்ப ஆழமாக நேசிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட காதல் வந்து உங்கள் முன்னாடி வந்து அவங்க அடி பண்ணியறதுக்கு, இந்த காதல் முன்னாடி அடி பண்ணியறதுல அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. உங்கள வந்து நிச்சயமா அவங்க தேவதை மாரி தான் பார்க்குறாங்க. உங்க முன்னாடி இது தேவதை முன்னாடி வந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம மண்டியிட்டு அவங்க கிட்ட நம்மளோட விஷயங்கள சொல்லி வரம் தான் கேட்போம். அப்படிதான் அவங்களும் இருக்காங்க. என் வாழ்க்கைக்குள்ள இருந்துரு அப்படின்றாங்க. உங்களை இப்போ இவ்வளோதான் உயர்வா பார்க்குறாங்க. அதுதான் அவங்கள இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப உயர்வா பார்க்கறனால தான் அவங்க வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. உங்கள வந்து ஏனோ தானோன்னு ட்ரீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். பேலன்ஸ் வருது உங்க வாழ்க்கையில. இவ்வளோ நாளா எதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கைக்கு எதிரா இருந்ததோ, அதெல்லாம் இனிமே மாறப்போகுது கம்ப்ளீட்டா. அத ரொம்ப ஸ்லோவா தான் பண்ண போறாங்க. பட் இந்த பெர்சன் ரொம்ப ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாவும் இருக்காங்க. ஸோ அவங்க எண்ணத்துல வந்து இப்போ கொஞ்சம் கூட ஒரு சலனமோ, இல்ல அந்த குழப்பமோ இல்லவே இல்ல. அது கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கிடையாது உங்களுக்கு. அப்படி இருந்ததுன்னா, அத விட்டு அவங்க வெளியில வரணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கு. என்ன புரிதல்? நீங்க ஒரு தேவதை. உங்கள இழக்கிறது வந்து இதுக்கு பதிலா எத வேணா அவங்க இழந்துருவாங்க. பணம், பதவி, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அப்படின்னு எது இருந்தாலும் அவங்க இழக்க தயார். ஆனா உங்கள இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஸோ 11:22 பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு இன்னொரு சைன் என்னோட கேமரா டைமிங். ஸோ 11:22 பார்த்தீங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் ஜர்னி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது ரொம்ப பவர்ஃபுல் 11:22. ஸோ இட்ஸ் அ சைன். நீங்க வந்து ஒரு அந்த பவர்ஃபுல் எனர்ஜிக்கு போக போகிறீங்க. இட்ஸ் லைக் பவர்ஃபுல் போர்ட்டல்னு சொல்ல முடியாது. நான் போர்ட்டல் தான் சொல்ல வந்தேன். இது பவர்ஃபுல் போர்ட்டல்ங்கிறத விட பவர்ஃபுல் எனர்ஜிக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க இப்போது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன தடைகள் வரலாம். பட் தடைகள் வந்து தாண்டறதுக்காக தான். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.